நார்மலா கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜஸ்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இன்னும் நிறைய இருக்கு. நம்ம யூஸ் பண்றது இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் தான். இது 3ம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும். இப்ப வேர்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கும் போது அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸல் அப்படிங்கிறது மோஸ்ட் யூசர்ஸ் எல்லா அக்கௌண்ட்ஸ் நம்ம ரிலேட்டடா இருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட பிரசன்டேஷன் ரிலேட்டடா நம்ம ரொம்ப பிரசன்டபிளா ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்ம அதை வந்து பவர் பாயிண்ட்ல மேக் பண்ணி காட்டலாம். சோ இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற மைக்ரோசாஃப்ட் அந்த ஆஃபீஸ்ல இருக்க 3 சாஃப்ட்வேர்ஸுமே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கறது நமக்கு கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ நம்மளோட சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ல இருக்க ஒவ்வொரு மெனு பை மெனுவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க எம்எஸ் ஆஃபீஸ் 365 எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கும் ஓல்டர் வெர்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% வந்து நமக்கு ஓல்டு சாஃப்ட்வேர்ஸ்ல என்ன இருக்கோ அதே போலதான் இருக்கும். 10% வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மெனுஸ் நமக்கு நிறைய கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து டாக்குமெண்ட்ல ஏதாவது கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா பிக்சர்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அது எல்லாமே வந்து எனக்கு வேர்ட்லயே இருக்க மாதிரி ரெடி பண்ணதுதான் மைக்ரோசாஃப்ட் 365. இது மோஸ்ட்லி நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா நார்மலா என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட்ல போயிட்டு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்க நார்மலா இப்பதான் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா மவுஸ் ஹேண்டில் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது மவுஸ் ஹேண்டிலிங்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேர்ட் வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க நார்மலா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார்ட்ல போவோம். ஸ்டார்ட்ல போயிட்டு நீங்க வேர்ட் அப்படிங்கறத டைப் பண்ணாலே போதும். நீங்க என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி அந்த வெர்ஷனுக்கு ரிலேட்டடா இருக்க அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச்ல வந்துடும். நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆயிடும். நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது 365, அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் ஓபன் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து இப்படி இல்லாம வேற ஏதாவது யூஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி நான் வந்து வேர்டு வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியது ரன் கமாண்ட ஓபன் பண்ணணும். அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா விண்டோ பிளஸ் ஆர். விண்டோ ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரன் கமாண்ட் ஓபன் ஆயிடும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நீங்க என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி இதுல போயிட்டு நீங்க வின் வேர்ட் அப்படிங்கறத டைப் பண்ணாலே போதும். இதை கொடுத்துட்டு நீங்க ஓகே பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து ஓபன் ஆயிடும். மெயின் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த வெர்ஷன் மாதிரியே தான் என்விரான்மெண்ட் இருக்கும். இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸையும் எக்ஸஸா கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப இதுல வந்து சைட்ல வந்து பாருங்க ஹோம், நியூ, ஓபன் இந்த 3 ஆப்ஷன் ஹைலைட்டா இருக்கும். ஹோம் ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன், இந்த மாதிரி ஸ்லைட் பட்டன் இருக்கும். நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க பிளாங்க் டாக்குமெண்ட். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு ரெஸ்யூம் வேர்ட்ல ரெடி பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இப்பதான் பேசிக்கா நான் ஓபன் பண்ணி ஒர்க் பண்றேன், அந்த ஃபார்மட் வந்து எனக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாது, ரெஸ்யூம்னா என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா உங்களுக்கான சஜெக்ஷன் தான் இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது மைக்ரோசாஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன் நிறையவே இருக்கும். இதுல டிஃபால்ட்டா வந்து பாருங்க ஒரு கேலண்டர் ரெடி பண்றது, ப்ரௌச்சர் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுல மோர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடா வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்ண அந்த சர்ச் ஆப்ஷன்ஸ். இதுல ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌச்சர் டிசைன் மாதிரி ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரௌச்சர் டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் ஏன் கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த ப்ரௌச்சரை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்னா டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷனை கேட்கும். பிளஸ் கிரியேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க டவுன்லோட் பண்ணி கிரியேட் பண்ணணும்னு இல்ல, கிரியேட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கிரியேட் அப்படிங்கறத யூஸ் பண்ணேன்னா பாருங்க எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா உங்க கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம்.
இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்றது எல்லாமே நீங்க ஓரளவுக்கு வேர்ட்ல எல்லாம் நான் நல்லா கத்துட்டேன் அப்படின்னும் போது நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிகினரா இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் ஆல்டர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அவங்களே அந்த பிக்சர்ல இருந்த மாதிரியே ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் கண்டென்ட்டை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? இல்ல நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னா சேவ் பண்ண சொல்லி கேட்கும். இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணாம இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்ப நான் வந்து என்ன பண்றேன்னா வேர்ட் ஓபன் பண்றேன். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப எனக்கு இந்த மாதிரி நான் டெம்ப்ளேட்ஸ் இல்லாம பிளாங்க் ஷீட் தான் வேணும், நானா அதை டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிளாங்க் டாக்குமெண்ட்ங்கிறத கொடுத்துடலாம். கீழே வந்து பாருங்க, நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இது வரைக்கும் நம்ம ரீசெண்டா ஓபன் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஈவன் அதையே வந்து பாருங்க, உங்களுக்கு பின் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதே போல ஷேர் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த டாக்குமெண்ட்டை நான் யாருக்காவது ஷேர் பண்றேன் அப்படின்னா நீங்க ஷேர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா ஆஃபீஸோட உங்களுக்கு லாகின்க்கு போயிடும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாருங்க, எனக்கு ஷேர் பண்றதுக்காக சைன் இன் பண்ண சொல்லுது. இப்போ நீங்க சைன் இன் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட்ல நீங்க சைன் இன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அவுட்லுக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க, லைக் ஜிமெயில் மாதிரியே தான். சோ அந்த அக்கவுண்ட்ல வேற யாராவது ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். இதுல இந்த பின்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னா, நமக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃப்ரீக்வெண்டா நான் அதை ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், அதை போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் சர்ச் பண்ணி எடுக்க வேண்டாம் அப்படின்னா இதை நீங்க என்ன பண்ணலாம், பின் பண்ணலாம். இப்ப நான் பின்டுன்றத கொடுத்துட்டேன். இப்ப இதுல வந்து பாருங்க, நீங்க நார்மலா பின்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எனக்கு பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பின்டுங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஃபேவரட் மாதிரி தான். இப்போ உங்க கேலரியில நீங்க ஏதாவது ஒரு போட்டோஸ் வந்து ஃபேவரட்ஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபேவரட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணனாவே என்னோட போட்டோஸ் வந்து முன்னாடி வந்துரும். அதே போலதான் நான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எனக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு டாக்குமெண்ட் நான் ஓபன் பண்றேங்கும் போது இதை நீங்க பின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன்லயே உங்களுக்கு இருக்கும். ஷேர் வித் மீ அப்படிங்கிறது இப்ப நான் சொன்ன அந்த அவுட்லுக் லாகின்ல உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணிருக்காங்க, இல்ல நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணிருக்கீங்கும் போது இந்த அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். நியூ அப்படிங்கிறது இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் தான். ஓபன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட் ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்க, திரும்ப அதை நான் ரீமாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். மத்த சாஃப்ட்வேர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் நியூக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஓபனுக்கு என்ன பர்பஸோ அதே ஆப்ஷன் தான் நமக்கு வேர்டுக்குமே. கீழே வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுல இந்த ஆப்ஷன் அப்படிங்கிற டீடைல்ஸ் என்னன்னா, வேர்ட்ல அந்த இருக்க என்விரான்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை வாங்கிருக்கீங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்க வந்து பாருங்க ப்ராடக்ட் வாங்கிருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. பிளஸ் என்ன லாகின்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸும் இருக்கும். சப்போஸ் நீங்க ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாம ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும் போது ப்ராடக்ட் நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஈவன் அதுல ஏதாவது புது அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி காமிச்சிருவாங்க. சப்போஸ் எனக்கு லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், உங்க லைசன்ஸை இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்மளோட என்விரான்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல நான் வந்து ஹோம் போயிடுறேன். நான் ஒரு புது நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இதுதான் மைக்ரோசாஃப்டோட என்விரான்மெண்டா இருக்கும். டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க லாகின் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது வந்து ரிப்பன்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் ஏரியா ஃபுல்லாவே இங்க மேல இந்த ரூலர் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேல இருக்க எல்லாமே நம்ம ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பாருங்க ஆட்டோ சேவ், சேவ் ஆப்ஷன், ரீடோ அண்டோ ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. பிளஸ் உங்க டாக்குமெண்டோட நேம் கொடுத்திருப்பாங்க. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க இந்த ஹோம், இன்சர்ட், டிரா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்ஸ். இந்த ஒவ்வொரு டாப்லயும் ஒவ்வொரு மெனூஸ் இருக்கும். அந்த மெனூஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன மெனுவோட யூசேஜ் என்னவோங்கிறதும் கம்ப்ளீட்டா இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரிப்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதை ஹைட் பண்ணணும், எனக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு டவுன் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, நீங்க இதை எந்த டேப்ல வச்சு யூஸ் பண்ணிருந்தீங்கனாலும் அந்த டவுன் சிம்பிள் இருக்கும். இந்த டவுன் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இப்ப மேல நான் இந்த குயிக் அக்சஸ் டூல் பார்னு சொன்னேன் இல்லைங்களா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஹைடுன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்சஸ் பார் போயிடும். உங்களோட டாக்குமெண்ட் நேம் மட்டும் தான் இருக்கும்.
டிஃபால்ட்டா நீங்க வேர்ட்ல ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அதனுடைய நேம் வந்து அந்த ஷீட்டோட பேரு தான் டாக்குமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். டாக்குமெண்ட் 1 இருக்கும். இது நம்ம இன்னும் சேவ் பண்ணல. பிளஸ் எனக்கு வந்து இல்ல எனக்கு அந்த அக்சஸ் பார் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஷோங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப அந்த அக்சஸ் பார் உங்களுக்கு இந்த இடத்துல ஓபன் ஆயிடும். அடுத்தது வந்து எனக்கு இங்க இருக்க இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் ஹைட் பண்ணுங்க அப்படின்னா ஒண்ணு நீங்க ஃபுல் ஸ்கிரீன் மோட் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தேன்னா பாருங்க அந்த ஒயிட் ஷீட் மட்டும் தான் இருக்கும். மேல இருக்க அந்த மெனு பாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க அந்த மெனு பாஸ் எல்லாமே உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இல்ல எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து என்ன பண்ணுங்க அந்த டாப்ஸ மட்டுமாவது ஷோ பண்ணுங்க அப்படின்னா ஷோ டாப்ஸ் ஒன்லின்னு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஹோம், இன்சர்ட், டிரான்னு சொல்லிட்டு எல்லா டாப்ஸையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். இப்ப நான் ஹோம் மெனு அக்சஸ் பண்றேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் அதுல இருக்க மெனுஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க ஒவ்வொரு டேபுக்கும் மாற மாற அதனுடைய மெனுஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு அந்த மெனு வந்து எப்பயுமே ஷோலயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தான் ஆல்வேஸ் ஷோ ரிப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது டிஃபால்ட்டா உங்களுக்கு செட் ஆயிடும். சோ இந்த என்விரான்மெண்ட் தான் நார்மலா நீங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஒரு blank ஷீட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு வியூல இருக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல குயிக் அக்சஸ் பார்ல ஆட்டோ சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சேவ் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்டு ரீடு கொடுத்திருப்பாங்க. அன்டு அப்படிங்கிறது ஒன் ஸ்டெப் பேக் போறது, ஓகேங்களா. ரீடுங்கிறதுனா ப்ரீவியஸா நம்ம பண்ண மாடிஃபிகேஷனை எடுத்துக்கிறது தான். எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயும் என்ன பெனிஃபிட்டோ அதே தான் இதுலயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். புதுசா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஆட்டோ சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறது டெக்ஸ்ட் ஒன்னு டைப் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் blank ஷீட்ல ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாக்குமெண்ட் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடும். எனக்கு இதை வந்து சேவ் பண்ணவே இல்லை. அப்ப எனக்கு என்ன பண்ணணும், முதல்ல என் டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணணும். இல்ல எனக்கு அது வேண்டாம், நான் சும்மா சாம்பிளுக்காக டைப் பண்ணி பாக்குறதுக்கு தான் இதை எடுத்தேன் அப்படின்னா நீங்க சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல வேர்டு நான் ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு தான் நான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. சும்மா ரஃப்க்காக நான் ஓபன் பண்ணி டைப் பண்ணி பாத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது நீங்க சேவ் பண்ண தேவையில்ல. இல்ல ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டா யூஸ் பண்றேன், இதை நான் திரும்ப திரும்ப ஓபன் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல சேவ் பண்ணணும் டாக்குமெண்ட். சேவ் பண்றதுக்கு நம்ம எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயும் என்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். எனக்கு ஷார்ட்கட் தெரியல, நான் அப்புறம் எப்படி சேவ் பண்றது அப்படின்னா நம்ம ரெண்டு விதமா கொடுத்துக்கலாம். ஒண்ணு இங்க பாருங்க மேலேயே அந்த ஐகான் கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்க ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபைல் ஆப்ஷன்ல போயிட்டு இங்க வந்து பாருங்க நமக்கு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலா என்ன லொகேஷன்ல நீங்க சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். இங்க ஷோ ஆகுற ஃபோல்டர்ஸ் எல்லாம் ப்ரீவியஸா நம்ம ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ண பிளேசஸ். இதுல ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்க, இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் சேவ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வேற லொகேஷன்ல சேவ் பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து பாருங்க திஸ் பிசி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா எங்க போகும்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பிளேஸ்ல கொடுக்குறேன்னா இப்ப ஆட் எ பிளேஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ள என் டாக்குமெண்ட்டை கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் நெட்வொர்க்ல நீங்க ஏதாவது கிளவுட்ல சேவ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் லோக்கல்ல தான் கொடுக்க போறேன் அப்படின்னா ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல எந்த பிளேஸ்ல சேவ் பண்ணணும் அப்படிங்கிற லொகேஷனை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னோட டெஸ்க்டாப்ல தான் நான் சேவ் பண்ண போறேன். சோ டெஸ்க்டாப் அப்படிங்கறத கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல பாருங்க நான் எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ள தான் என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ண போறேன். அதை கொடுத்துட்டு நீங்க நேம் கொடுத்துக்கலாம். நார்மலா நம்ம ஒவ்வொரு ஃபைலை சேவ் பண்ணும் போதும் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. வேர்ட் டாக்குமெண்டா இருந்துச்சு அப்படின்னா docx அப்படிங்கிற டிஃபால்ட் ஃபார்மேட் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா doc அப்படிங்கிற ஃபார்மேட்ல நீங்க வச்சிருப்பீங்க. ஈவன் இதை நீங்க நிறைய ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ண முடியும். இங்க சேவ் அஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, அதை நீங்க டிராப் டவுன்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க நிறைய ஃபார்மேட் இருக்கும். இதுல எந்த ஃபார்மேட் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஃபார்மேட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு டிஃபால்ட் ஃபார்மேட் தான் வேணும், அதனால வேர்ட் டாக்குமெண்ட்டே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்ன பண்றேன், 01 இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். சோ இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு இதை நீங்க சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் நீங்க கொடுத்த அந்த லொகேஷன்ல போயிட்டு உங்களுக்கு சேவ் ஆயிடும். சோ இப்ப இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு தடவை அப்டேட் பண்றதுக்கு கமெண்ட் அப்படிங்கறதுல நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் காட் இட் கொடுத்து அந்த அலர்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுல வந்து பாருங்க எனக்கு டாக்குமெண்டோட நேம் மேல வந்துருச்சுங்களா, அதே போல நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ திரும்ப இதுல நீங்க ஏதாவது மாடிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு என்டர் பிளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா
ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கொடுத்துட்டு நான் என் டாக்குமெண்ட்ல அவ்வளவுதான் நான் மாடிஃபை பண்ணிட்டேங்கும் போது எனக்கு பாருங்க அந்த சேவ்டு டு திஸ் பிசிங்கிற ஆப்ஷன் போயிடுச்சுங்களா. ஆக்சுவலி இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நீங்க ஆல்டர் பண்ணிருக்கீங்க, திரும்ப ஒரு தடவை சேவ் பண்ண சொல்லுது. திரும்ப சேவ் பண்ணணுங்கிறதுக்காக போய் லொகேஷன் கொடுத்து நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒன்ஸ் ஒரு தடவை என்ன லொகேஷன்ல என்ன நேம்ல சேவ் ஆகணும்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அடுத்து நீங்க மாடிஃபை பண்ணும்போது ஒன்னு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மெனுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெனுஸ் நான் ஆல்ரெடி சொன்னதே தான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க இருக்க இந்த ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல்ஸ்ல போயிட்டு இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை நான் கொடுத்த உடனே பாருங்க, மறுபடியும் எனக்கு சேவ்டு டு திஸ் பிசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சுங்களா. சோ இந்த மாதிரி நீங்க என்ன ஆல்டர் பண்ணாலும் கடைசியா அதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல அந்த ஒர்க் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கும் போது கம்பல்சரி நீங்க டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிடணும். ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப பண்ணணும்னு சொல்லி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன டைப் பண்ணி சேவ் பண்ணீங்களோ அது மட்டும் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் தெரியாம நான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ட் ஓபன் பண்ணி ஒர்க் பண்றேன். ஒன்ஸ் ஒரு தடவை நான் சேவ் பண்ணிட்டேன். நான் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிட்டேன், திரும்ப இந்த ஆப்ஷன்ல நான் ஏன் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க டோன்ட் சேவ் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்க. என் டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட லொகேஷன்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஃபோல்டரை நான் ஓபன் பண்றேன். எனக்கு பாருங்க என் டாக்குமெண்ட் சேவ் பண்ணது நான் என்ன நேம் கொடுத்தனோ அது ஓபன்ல இருக்கு. இப்போ இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும், உங்களோட டாக்குமெண்ட் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்களேன், நான் லாஸ்டா தேர்ட் லைன்ல டைப் பண்ண டெக்ஸ்ட் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றீங்கும் போது ஒரு தடவை சேவ் பண்ணா மட்டும் பத்தாது. நீங்க கடைசியா அந்த டாக்குமெண்ட்டை மாடிஃபை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும் போதும் ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணணும். சோ அப்படி சேவ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்க டாக்குமெண்ட்ல நீங்க பண்ண எல்லா ஆல்டரேஷனும் இருக்கும். ஓகேங்களா. சோ வேர்ட் ஓபன் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி ஒர்க் பண்றது நல்லது. சோ அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பண்ற அந்த டைப் பண்ணி வச்சிருக்க கண்டென்ட்டுக்கு ஏதாவது ஸ்டைலிங் ஒர்க் ஆட் பண்றது தான் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம பண்ண போறோம். ஒவ்வொரு டேபும் எதுக்காக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம்.